சூப்பரான காலிஃப்ளவர் வறுவல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதோட 4 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதோட சேர்த்து எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். இது ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 4 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக. இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க சிம்லேயே வச்சு. இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் வறுவல் ரெடி. இது சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.